ஹாய் ஹலோ, மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா முட்டைக்கோஸை வச்சு ஒரு ரெசிபி. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டைக்கோஸ் 200 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நான் மைதா மாவு 3 கரண்டி எடுத்திருக்கேன் சட்னி கரண்டினால். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான உப்பு. இந்த முட்டைக்கோஸை நல்லா கழுவி நம்ம இந்த மைதா மாவில் பிரட்டிக்குவோம். இப்போ இதன் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டி போட்டு அதையும் சேர்த்து பிசைகிறேன். இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் அதை பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா ஃபைனாக பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி நான் எடுத்து வச்ச ஒரு தக்காளியை நல்லா அரைச்சிக்கிறேன். வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு விழுதையும் வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இதை நம்ம நல்லா வதக்குறோம். மிளகாய்த்தூள் உங்களுடைய சுவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க, அதிக காரம் இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதன் கூட கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் நம்ம கரைச்சி ஊற்றுறோம். இது நல்ல ஒரு கிரேவி ஆயிரும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த முட்டைக்கோஸை நம்ம போட்டு பிரட்டுறோம். இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் போட்டுருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி எடுத்து பாருங்கள். அருமையான ஒரு கிரேவி, சூப்பரான ஒரு கிரேவி தயாராகிடும்.